அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். சவுத்துல இருந்து சென்னை தலைநகரம் திரும்பி இருக்கோம். இங்க பார்த்தோம்னா அமைதியா இருக்கு. ஆனா அதை நம்பிட வேணாம். உள்ளுக்குள்ளார ஏரியாக்குள்ளார போய் ஒவ்வொரு வீதிகளுக்குள்ளாரையும் போனோம்னா எல்லா பக்கமும் பரப்புரைங்க. அவங்களுடைய கட்சிக்கான வாக்கு சேகரிப்புல தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இதுல கூடுதலாக விசில் சத்தமும் எல்லா பக்கமும் கேட்டபடி இருக்கு. சரி, இங்க தாவேக்கா போட்டிருக்கிற வியூகங்கள் என்ன? யாருக்கு பெரிய சேதாரங்களை அவங்க ஏற்படுத்த போறாங்க? அதுல சென்னை 7 அப்படின்னு 7+ அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுத்திருக்காங்க. இங்கேயும் அவங்களுடைய ஸ்டார் தொகுதிகள் இருக்கு. அந்த தொகுதிகளுடைய நிலைமை என்ன? அதாவது பெரம்பூர், வில்லிவாக்கம், தியாகராய நகர் அப்படின்னு. அதுல முக்கியமா தியாகராய நகரையும் நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல ஃபீல்டு ஒர்க்ல பல விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். உங்கள் சகோ சே த இளங்கோவன். பயணிக்கலாம். இப்ப நம்ம தியாகராய நகர் தொகுதியில இருக்கோம். தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர் போட்டியிடுறாரு. அவருடைய பரப்புரையில தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். பரப்புரையை நம்ம பார்த்துருந்துருப்போம். எல்லா பக்கமும் நல்ல க்ரௌடு இருக்கு. அவங்களுடைய ஆதரவாளர்கள் திரண்டு இருக்காங்க. திரு ஆனந்துடைய பரப்புரையை பொறுத்த வரைக்கும் அவரு ஓப்பன் ஆட்டோல நின்று அவருடைய பரப்புரை இருக்கு. நாட்கள் குறைவா இருக்கிறதால டோர் டு டோர் கேன்வாஸ் வேட்பாளர் குறைச்சிருக்காரு. அதே நேரத்தில் அவங்களுடைய டீம் டோர் டு டோர் கேன்வாஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இப்போ பார்த்தோம்னா வெயில் இந்த மாதிரியான விஷயங்களால பொதுவாகவே எல்லா வேட்பாளர்களும் எல்லா கட்சியிலையுமே மாலை நேரம் இல்லை அதிகாலை நேரத்துல இருந்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்களுடைய பரப்புரையில் முக்கியமாக வைக்கிறது அனைத்து கட்சிகளும் ஏமாத்தியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறது தான். பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, திரு ஆனந்தை பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் கிட்ட அதிகமாக பேச மாட்டார், அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல மாட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது இன்னொரு பக்கம் எப்படின்னா பாசிட்டிவாக இந்த சைடில் நம்ம களத்தில் பார்க்குறப்ப இயல்பாக போயிட்டு பப்ளிக்கிட்ட பேசுறது, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, வாக்கு செலுத்துங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற அந்த இயல்பு தன்மை இருக்கு இல்லையா, அது இங்கே வாக்காளர்கள்ட்ட ஒரு ஒரு நெருக்கமான ஈர்ப்பு உருவாக்குனது நம்மளால களத்துலையும் பார்க்க முடியுது. ஆராய்ச்சி எடுப்பது வழக்கமான அதே பாணிகள் தான். ஆனால் தாவேக்கா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சென்னையில் பொதுவாகவே இப்படியாகத்தான் இருக்குது. தாவேக்காவுடைய வேட்பாளர்களுக்கு ஒரு நல்ல கூட்டம் சென்னை தலைநகரில் இருக்குது. அவங்களுடைய கணக்குகள் என்ன, அடுத்த கட்டமாக அது யாரை டார்கெட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு ஸ்பாட்டில் விரிவாக பார்க்கலாம். எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. தொடக்கத்தில் இந்த தியாகராய நகரை டஃப்பாக தான் பார்த்தாங்க. ஏன்னா அதனுடைய ஹிஸ்ட்ரி அந்த மாதிரிங்க. 2021 இங்கே வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றியும் பெற்றது. இங்கே அதிமுகவில் வலிமையானவராக அவருடைய கோட்டையாக பார்க்கப்படுற ஒரு தொகுதி திரு சத்யாவுடைய தொகுதி. 137 தோத்த தொகுதியை இந்த முறை வாக்கு வித்தியாசம், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு தொகுதி முழுக்கவே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வேலை பார்க்க தொடங்கிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த தொகுதியில மாற்று கட்சியினர் பெறக்கூடிய வாக்குகள் தான் திமுக அல்லது அதிமுகவுடைய வெற்றிக்கு முக்கியமான பங்காற்றி இருக்கு. ஒரு உதாரணமா சொல்லணும்னா 2016 இதுக்கு முன்னாடி தேர்தலில் பாஜகவில் திரு ஹெச் ராஜா அவர் போட்டிட்டாரு. கணிசமான வாக்குகளை பெற்றது தான். இன்னொரு பக்கம் திமுகவில் திருமதி கனிமொழி சோமு அவங்களுடைய வெற்றி வாய்ப்பையும் பறிச்சது சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல. இது ஒரு சின்ன உதாரணம். ஸோ இந்த இடத்துல வலிமையான வேட்பாளர்கள் திமுகவில் மறைந்த திரு அன்பழகன் அவருடைய வாரிசே திரு ராஜா அன்பழகன் அவர் போட்டிடுறாரு. அதிமுகவில் திரு சத்யா போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியும் இருக்காங்க. ஸோ ஒரு டஃப்பான ஒரு தொகுதியாக பார்த்தாங்க. அதே நேரத்தில்
இதை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கான வேலைகளையும் இவங்க ஈடுபட்டாங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இங்க தியாகராய நகர்ல இவர் பொதுச் செயலாளரா இருக்கிறதால ஓப்பன் கேன்வாஸ் பண்ணாலும் டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ண முழுக்க முழுக்க இவங்களுடைய டீமை இறக்கி விட்டுருக்காரு. அதாவது ரசிகர் நற்பணி மன்றத்தில இருந்தே இருக்கிறதால விஜய் மக்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளராகவும் அவர் இருந்ததால அவங்களுடைய டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி வேலை பார்க்க தொடங்கினாங்க. இவங்களுக்கான வலுவான வாக்கு வங்கிகளாக பார்க்கறது அடர்த்தியான உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள். உதாரணமா சொல்லணும்னா ஹவுசிங் போர்டு, நெருக்கமான வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் தொடர்ந்து இவங்களுடைய டீம் ஒரு வீதிக்கு 5 பேர் அப்படிங்கிற மாதிரி இவங்க டீம் களத்துல இறங்கி வேலை பார்க்க தொடங்கியிருக்காங்க. அப்புறம் தொகுதி சின்னது அப்படிங்கிறதால எல்லா பக்கமும் 2 ரவுண்டு 3 ரவுண்டு அப்படின்னு இவங்க பயணிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் திரு விஜய் அப்படிங்கிற அந்த மாஸ், அந்த ஃபேம் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ், இது எல்லாமே கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இப்ப சென்னை ரோட் ஷோ பண்ணார் இல்லையா விஜய், அதுல ஒரு நல்ல தியாகராய நகர்ல நல்ல ஒரு கூட்டம் கூடினது. அதுக்கப்புறம் சீன் அப்படியே மாறி இருக்கு. எல்லாவற்றையுமே பாசிட்டிவாக ஆனந்த் அவங்களுடைய டீம் பார்க்குறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா திமுகவுடைய கணக்கு என்னன்னா, அதிக அளவில் எதிர்ப்பு வாக்குகளை தாவேகா பிரிக்கும். இன்னொரு பக்கம் சத்யா வலிமையாக இருந்தாலும் இந்த வாக்கு பிரிவால் ஈஸியாக போன முறை போல குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயாவது வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர், பெண்கள், இப்படி அதாவது உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் போன முறை திமுக அதிகமாக இங்கே ஹவுசிங் போர்டு எல்லா இடங்கள்லையும் வாக்குகளை பெற்றது. அந்த வாக்குகள்லாம் ஆனந்த் பிரிச்சார்னா, இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில் இருக்காங்க, அக்ரஹாரம் உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் அந்த வாக்குகளை இங்கே அதிக அளவில் பிராமண சமுதாயத்தினரும் இருக்காங்க அடர்த்தியாக. அவங்களுடைய வாக்குகள்லாம் திருப்பிடலாம், நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனந்தை பொறுத்த வரைக்கும் திமுக பாஜக ரெண்டையும் அட்டாக் பண்ணுறதால 2 பேரும் அவங்களுடைய வாக்குகளை பிரிக்கிறப்ப பரவலாகவே எல்லா பக்கமும் ரசிகர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வாக்கு வங்கி இருக்கு விஜய் அவருக்கு. சென்னை பக்கத்திலே இருக்கிறதால இதெல்லாம் சேர்ந்து தன்னை கரை சேர்த்துரும் அப்படின்னு அவரு கருதுறாரு. ஸோ இப்படி 3 பேருமே கணக்கு போட்டு தான் இந்த தியாகராய நகர்ல வட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்குமே தகிச்சுக்கிட்டு தாங்க இருக்கு. இப்படி மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த 3 பேருக்கு இடையில. சரி, நம்ம இங்க சென்னையில தாவேகா போட்டிருக்கிற அந்த வியூகங்களை இப்போ பார்க்கலாம். சென்னை 7 விஜயின் நியூ ரூட் மேப். நம்ம இப்போ சமீபமாக எல்லா தொகுதிகளுக்கும், அதாவது ஸ்டார் தொகுதிகளுக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். சவுத்து போனோம், டெல்டா மாவட்டங்கள் போனோம், டீப் சவுத்து போனோம், இந்த பக்கம் திருச்சி, வட மாவட்டங்கள், இப்படி பரவலாக நம்ம பயணிச்சுட்டு வந்தோம். அதில் ஒரு விஷயம் பார்க்க முடிஞ்சதுங்க. புதிய அளவில் யங்ஸ்டர்ஸும் பெண்களும் இயல்பாக தாவேகாவுக்கு கூட்டம் சேர்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் எல்லாத்துக்கும் உறுப்பினர்கள் பலம், கட்டமைப்பு பலம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வலிமையாக இருக்குது. அந்த கட்டமைப்பை பார்த்தோம்னா 2 பேரையும் ஒப்பிடுறப்ப தாவேகாவுக்கு ரொம்பவே குறைவாக இருக்குது. ஆனால் எங்கே தாவேகா ஸ்கோர் பண்ணுது அப்படின்னா, எப்படி தொடக்கத்தில் திருப்பரங்குன்றம் உங்கள் விஜய், மதுரை வடக்கு உங்கள் விஜய் அப்படின்னு அவர் பேசினார்ல திரு விஜய், அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் விஜய் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதரவு இருக்குது. அப்போ பூத் கமிட்டியில பெருசா ஆட்கள் இல்லைனாலும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அது இவருக்கான ஒரு பாசிட்டிவாகவும் இங்க இருக்குங்கிறத நம்மளால உணர முடிஞ்சது. குழந்தைங்க அதிக அளவுல விஜய் அப்படிங்கிறதையும் விசில வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏங்க, இவருடைய ஓட்டர்ஸ் எல்லாமே ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் நையாண்டி செய்தாலும் கூட இன்னொரு பக்கம் அது எப்படி அவங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றிக்கிறாங்கன்னா, இப்போ மதுரை வடக்கு தாவேகா வேட்பாளர் நம்மக்கிட்ட பேசுகிறப்ப பேட்டிலையும் கூட சொல்லியிருந்தார் திரு விஜயன்பன் கல்லானை. அவர் சொல்கிறப்ப, இல்லைங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அவங்களுடைய அம்மா கிட்ட, தாத்தா பாட்டிக்கிட்ட தொடர்ந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, அவருக்கு விசிலுக்கு போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து ஒருத்தரை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தால் அது இயல்புல ஒரு கருத்தங்க உருவாகும். இப்போ அதுதானே தொடர்ந்து திமுக அதிமுகலாம் இதுக்கு முன்னாடிலாம் கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வீடு வீடாக தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறப்ப மனசுல இடம் பிடிப்பாங்க, அதன் மூலமா ஓட்டுகளை வாங்குவாங்க. அதை எங்களுக்காக அந்த குழந்தைகளே செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்பவே அவங்க எங்களுக்கான ஒரு கேம்பெயின் பரப்புரையாளராகத்தான் மாறி இருக்காங்க. நாங்க யாரையும் கூப்பிடல, அவங்களாவே தன்னியல்பாக சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது நம்மளும் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் இங்க மைனஸ் நிறையா இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, அவங்களுக்கு விஜயை தாண்டி பெருசாக 2ஆம் கட்ட பேச்சாளர்கள், தலைவர்கள் அப்படிங்கிறது அந்த கட்சியில் இல்லை.
ரெண்டாவது, ஒரு துண்டறிக்கை போடுறதுலேருந்து வேட்பாளர்கள் கூட அவருக்காக கேன்வாஸ் போகிறது வரை நிறைய பற்றாக்குறை இருக்கிறதையும் பார்க்க முடியுது. குறிப்பாக சென்னை சில பகுதிகள், தொகுதிகளை தாண்டி மற்ற ஒரு சில மதுரை, சேலம், ஒரு சில ஏரியாக்கள் கடந்து, திருச்சி கடந்து பல இடங்கள்ல, தஞ்சாவூர் பல இடங்கள்ல பார்த்தோம்னா அதை கடந்து வேட்பாளர் கூட பயணிக்கிறதுக்கே ஆட்கள் இல்லை. துண்டறிக்கை போடுறதுக்கு கூட பெரிய அளவில் பொருளாதார பலம் இல்லை. இங்க சென்னை பெரம்பூர் கூட எடுத்துப்போமே, விஜய் அவர் போட்டியிடுற தொகுதி, திமுக வலிமையான வேட்பாளர், இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி பாமக, அவங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு பொருளாதார ரீதியாக இங்க தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் இல்லை. இது எல்லாமே மைனஸாக பார்க்கப்படுது. அவங்க பரப்புரையிலையும் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோங்கிறத பெருசாக அவங்க சொல்லலை. இதெல்லாம் மைனஸாக இருந்தாலும் கூட ப்ளஸ் எப்படி மாறுது அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு வீடு இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள், அவங்களுடைய வாக்குகள் பெண்கள் அதிக அளவில் தேடி வருவது, அந்த சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பக்கமாக சினிமாவில் இருந்திருக்காரு இல்லையா, அது தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் நல்லா பதிஞ்சிருக்கு வாக்காளர்கள் மத்தியில். அது அவங்களுக்குள்ளார ஆழ பதிஞ்சதால இயல்பாகவே தாவேக்கா சார்ந்து, அந்த விஜய் சார்ந்து அவங்கள வர வைக்குது. அதுதான் இந்த கூட்டத்துக்கான முக்கியமான காரணம். விஜயை பார்க்கணுன்னு வந்தாலும் கூட அந்த பார்க்கணுன்னு வரதை தான் தங்களுக்கான வாக்காக மாற்றிக்கிறதுக்கு தாவேக்காவினரும் இங்கே வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர் அதிகம் காலத்துக்கே வரதில்லை. பல இடங்களில் அவருடைய பரப்புரை ரத்தாகியிருக்கு, பேசாமல் திரும்பிடுறாரு, கட்டமைப்பு வசதி பெருசாக இல்லை. இதெல்லாமே ஒரு மைனஸாக பார்க்கப்பட்டாலும் கூட ஒரு இடத்துல அவர் ஒரு தொகுதிக்கு வந்துட்டு போனாலும் அந்த மாவட்டம் முழுக்க அது ஒரு வாரம் டாக்காக மாறுது. அதை டாக்காக மாற்றுறாங்க. தொடர்ந்து அவங்களுடைய கேடர்ஸ் போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பரப்புரையில் முன்வைக்கிறது, இப்போ நம்ம தியாகராய நகர்லேயே பார்த்தப்ப அவங்க அதிக அளவில் பெண் வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில் 1 பவுன் தங்க நாணயத்தோடு அண்ணன் சீர்திட்டம், அப்புறம் ஆண்டுதோறும் 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம்னு சொன்னது, அப்புறம் கட்டணமில்லா பேருந்து பயணம், 2500 ரூபாய் உரிமை தொகை, இப்படியான விஷயங்களை இப்போ மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இதெல்லாம் நான் செஞ்சு தருவேன்னு சொன்ன அந்த வாக்குறுதிகள், இவை எல்லாவற்றையும் அவங்க தொடர்ந்து போய் பதிவு செய்கிறாங்க. இது ஒரு வகையில் கவனத்தை திருப்புது. இந்த தொடர் பரப்புரை ஃபைனல் ஸ்டேஜில் தங்களுக்கான வாக்குகளாக மாறும் அப்படின்னும் அவங்க நினைக்கிறாங்க. அதில் தமிழ்நாடு முழுக்க தங்களுக்கு தோதாக 233 தொகுதிகள் இப்போ எடப்பாடியில் தான் மிஸ் ஆச்சு. ஆனாலும் கூட ஒரு 50 தொகுதிகளில் தீவிரமாக அவங்க களமிறங்குறாங்க. மதுரை, சேலம், திருச்சி, தஞ்சாவூர், இங்கே சென்னை, இந்த பக்கம் கோவை, ஈரோடு, சவுத்தில் டீப் சவுத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, இப்படி ராமநாதபுரம்னு பரவலாக அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ சென்னையிலேயே கூட பார்த்தோம்னா ஒரு 7 தொகுதிகள் பாசிட்டிவாக இருக்கணும் கருதுறாங்க. பெரம்பூர், வில்லிவாக்கம், தியாகராய நகர், அம்பத்தூர், மயிலாப்பூர், வேளச்சேரி, ஆர்கே நகர் உள்ளிட்ட 7 தொகுதிகள் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் திருவொற்றியூர், இப்படி எல்லையோர தொகுதிகளும் ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இங்கே எல்லாமே அவங்க உறுதியாக வெற்றி அடைஞ்சிருவாங்களா அப்படின்னு இப்போதைக்கு சொல்லிட முடியாது. ஆனாலும் ஏதோ ஒரு திராவிட கட்சியை நிச்சயமாக அவங்க 3வது இடத்துக்கு இந்த தொகுதிகளில் தள்ளுவாங்க. அதை நம்மளே கண்கூடாகவும் இப்போதைய நிலைமையில பார்க்க முடிஞ்சது. நிச்சயமாக தாவேக்கா ஒரு டஃப் ஃபைட் சென்னை தலைநகரில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. குறிப்பாக பெண் வாக்காளர்கள் கிட்ட அதிக அளவில் ஆதரவு பெருகிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். இதை தடுக்கிற விதமாகத்தான் உளவுத்துறை நோட்ஸ் எல்லாமே போகுது இல்லையா. இப்போ திமுகவில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இப்போ கூட பெண்களுக்கு கணவனை விட கல்வி தான் பெருந்துணை அப்படின்னு காட்டியிருக்கு புதுமை பெண் திட்டம். 19 லட்சம் தாய்மார்களுடைய சமையல் சுமையை அரசின் காலை உணவு திட்டமும் குறைத்திருக்கு அப்படின்னு சேலம் பரப்புரை கூட்டத்திலையும் அவர் பேசியிருக்காரு. முழுக்க பெண் வாக்காளர்களை கவர பல விஷயங்களையும் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே களத்துல தாவேக்கா எப்படி தகிப்பு உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத உணர்த்துவதா இருக்கு. இது ஏதோ ஒருத்தரை தூக்கி பிடிக்கிறது, இன்னொருத்தரை டவுன் பண்றது அப்படிங்கிறது இல்லை. களத்துல இவை எல்லாமே நாம பார்த்த ஒன்று. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் இருக்கு. 8 நாட்கள்ல இன்னும் வீரியமாக அனைத்து கட்சிகளும் பரப்புரை செய்யலாம், காட்சிகள் மாறலாம். ஆனா ஒண்ணு மட்டுங்க, இந்த தேர்தல் யாராலையும் எளிதில் ஒரு கருத்தை உறுதிப்படுத்தி சொல்லிட முடியாது, இதுதான் ரிசல்ட்டுன்னு. அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு டஃப்பானதாக இருக்குங்கிறத சொல்லிக்கலாங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.